கார தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணனா உடனே இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அம்மி இல்லைனா மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைஞ்சதும் ஊற வச்ச புளியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்ச பூண்டு சட்னியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தவா நல்லா சூடானதும் நம்ம மெல்லீஸா தோசை ஊற்றி நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா முருவலாக ஆனதும் நம்ம இப்போ சட்னியை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை சுட சுட சர்வ் பண்ணுங்க. எத்தனை சாப்பிட்றாங்கன்னு கணக்கே தெரியாது. என்ஜாய் பண்ணுங்க.